செப்டம்பர் 22 முதல் ஜொகூரில் புதிய குடிநுழைவு முறை சோதனை ஓட்டம் உள்துறை அமைச்சு அறிவிப்பு. எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தற்போதைய QR குறியீடு அடிப்படையிலான மை பார்டர் பாஸ் முறைக்கு பதிலாக நீஸ் என்ற தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையை உள்துறை அமைச்சு அறிமுகம் செய்ய உள்ளது. முதற்கட்ட சோதனை முயற்சியாக ஜொகூர் சுல்தான் அபுபக்கா காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுல்தான் இஸ்காண்டா பில்டிங் ஆகிய குடிநுழைவு வாயில்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் முதன்மை விமான நிலையங்களான KLIA முனையம் 1 மற்றும் 2, பினாங்கு பயன்லபாஸ் விமான நிலையம், குச்சிங் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் கொத்தகினபாலு அனைத்துலக விமான நிலையம் ஆகியவற்றிலும் இம்முறை செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் அத்தனை குடிநுழைவு வாயில்களிலும் நீஸ் முறை முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்றும் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மடானி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கைகளின் ஒரு பகுதியாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த தானியங்கி முறை மூலம் குடிநுழைவு வாயில்களில் சோதனைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டு நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.